கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்பா thank you மகளே. ஆலே இல்லையான்ற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, மௌனமாய் இருக்கிறவர்களும் குடியிலே இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆனால் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்னைக்கு if you believe that you have breath in your nose, உங்களை லங்ஸ்ல சுவாசத்துல உங்களுக்கு ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு, நீங்க நம்பினீங்கன்னா உங்க வாய் சும்மாவே இருக்காது. நம்ம வாய் சும்மாவே இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம பேசுகிறது பாடுகிறது எல்லாமே it is out of the breath that we have in our lungs. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுவாசத்துக்கு நன்றி சொல்லணும்னா வாய் திறந்து பேசணும், வாய் திறந்து துதிக்கணும், வாய் திறந்து பாடணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாருமையா என்னுடைய தகப்பன் பணியாற்றின இந்த சபை உண்மையிலேயே அந்த போர்டில் பார்க்கும்போது எங்கள் அப்பா பேர் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அப்போதான் நாங்கள் பிறந்தோம் சொல்ல போனேன். அப்பா பணியாற்றிய இந்த திருச்சபையில் உங்கள் முன்பாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காய் அவருக்கு நான் நன்றி இருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சண்டே. என்ன சண்டே? நீங்க வாசிக்கும் போதே நீங்க கவனிச்சிருப்பீங்க, வெறும் பெண் பிள்ளைகளா பத்தியே நம்ம வாசிக்கிறோம்ல. டுடே இஸ் a very special Sunday. பெண் பிள்ளைகளுடைய சண்டே, all girl children உடைய சண்டே, ஸ்பெஷல் சண்டே for all of us. ஹாப்பியா? இல்ல ஹாப்பி தானே? ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப விசேஷமாய் படைத்திருக்கிறார். அண்ட் நான் ரொம்ப சொல்வேன், கேர்ள் சில்ட்ரன் நான் ரொம்ப ஸ்பெஷலாகவே படைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் வீட்டில் கேர்ள் சில்ட்ரன் இருக்கிறாங்க? பெண் பிள்ளைகளுக்கு அப்பா மாருங்க அம்மா மாருங்கெல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேருமே பெண் பிள்ளைகள் தான். உண்மையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு பெண் பிள்ளைய ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், 2 பையன்களை கொடுத்துருக்கிறார். உண்மையிலே இந்த கேர்ள் சில்ட்ரன் ஆர் வெரி பிளெஸட் சில்ட்ரன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதற்கு ஆதாரமாக பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட அதிகாரங்களிலேயே ஃபர்ஸ்ட் யோபுல யாரை குறித்து நம்ம வாசிச்சோம்? யோபுனுடைய 3 பெண் பிள்ளைகள், ரொம்ப சௌந்தரியம் உள்ள பெண் பிள்ளைகள் இல்ல. அது எப்படின்னா ரொம்ப கடினங்களுக்கு அவங்கிட்ட இருந்த எல்லாமே இழந்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுத்ததுதான் அந்த அழகாக 3 பெண் பிள்ளைகள். நம்ம புதிய பாட்டு புத்தகத்தை நம்ம வாசிச்சோம். அங்கேயும் ஒரு பிள்ளை அவளுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிய பவுல் விரட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் பெண் பிள்ளைகளை கர்த்தர் ரொம்ப மேன்மையா வச்சிருக்கிறத நினைச்சு கர்த்தருக்கு நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்கு நான் நன்றி ஏறிடுகிறேன். அல்லேலூயா. ஆனா ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது God gave me a subject and I was asking God, ஆண்டவரே நீங்க பெண்
சண்டே. பட் நீங்க இந்த விஷயத்தை பேச சொல்றீங்க, ஹவு கேன் ஐ ரிலேட் இட் டு திஸ் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, இந்த யோபனுடைய புஸ்தகத்தை நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில ஆரம்ப வசனமே என்ன வசனம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன வாசிச்சோம் யோபு 42ல? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவின் சிறையிருப்பு மாறினதற்கு காரணம் என்ன? அவன் செய்த வேண்டுதல். அன்றைக்கு யோபு மாத்திரமில்லை, இன்றைக்கும் நம்முடைய சிறையிருப்புகளை மாறணும்னா நாம செய்கிற ஜெபம் தான் அதை மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவீங்க இல்ல? ஏன் தெரியுமா எல்லாரும் கை தூக்குவீங்க? கை தூக்கணும். Because prayer is not an option for a Christian. Prayer is a necessity for a Christian. Hallelujah. Prayer வந்து ஏதோ ஒன்று நினைச்சா தேவைப்பட்டா பண்ணிக்கலாம். அது என்ன? வயிற்று வலி வந்தா ஒரு ஜெபம், வீட்டில் ஒரு போராட்டம் வந்தா ஜெபம், பிரச்சனை வந்தா ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல. கர்த்தர் ஒரு கிறிஸ்தவ கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது that prayer should be a necessity, ஒரு தேவை. அல்லேலூயா. உண்மையிலேயே ஜெபிக்கிறது உலகத்திலேயே the most powerful person யார் தெரியுமா? ஜெபிக்கிறவங்க தான். The world's tallest person யார் தெரியுமா? ஜெபிக்கிறவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பவரை ஆண்டவர் ஜெபத்துல வச்சிருக்கிறார். There's a beautiful saying that says prayer is a earthly license. நம்மளுடைய earthly license தான் என்ன? நம்ம உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்க, வாய் திறந்து you can speak. earthly license அப்படி சொன்னோட நம்மளுக்கு எங்க போனாலும் நம்ம எதை காட்டுறோம்? ஆதார் கார்டை காட்டுறோம் இல்ல? ஸோ இன்றைக்கு earthல இருக்க ஒரு லைசன்ஸ் பேரு ஆதார். இன்றைக்கு prayer is an earthly license for heaven to work on earth. பரலோகம் பூமியில கிரியை செய்யணும்னா, பரலோகம் பூமியில வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும். அந்த லைசன்ஸ்க்கு பேரு ஜெபம். அல்லேலூயா. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, வருந்தாதே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, வருந்தாதே. எந்த கோட்டை எந்த லஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த லஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஹல்லேலூயா. அப்போ பரலோகம் பூமியில வேலை செய்யணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, ஜெபம் அவசியம். நல்ல வாய்த்தது சொல்லுங்க, ஜெபம் அவசியம். Prayer is not an option, especially for youngsters. நிறைய young children இருக்கீங்க. பிரச்சனை வந்தா ப்ரே பண்ணிக்கலாம், எக்ஸாம் முன்னாடி ப்ரே பண்ணிக்கலாம். இல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது is a constant continuous prayer life in our lives. ஆமென். அப்போ நான் நிறைய வாலிப பிள்ளைகிட்ட பேசும்போது ஒரு சில வாலிப பிள்ளைங்க கிட்ட கேட்டாங்க, அக்கா ஆண்டவருக்கு தான் என்னை பற்றி எல்லாம் தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? God knows everything about you. ஏன்னா வசனத்தின்படி உங்களுடைய தாமரை தாயின் கருவுல உருவாவதற்கு முன்னமே நம்மளை குறித்ததான எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். கரெக்டா? அப்ப அந்த பிள்ளை கேட்கிறா என்கிட்ட, if God knows everything, why should I pray? Makes sense? Logic. Why should I pray? நிறைய அண்ணமார்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கவலை என்னன்னா, இப்பதான் நான் ஜெபம் பண்றதே விட்டுட்டேன் சிஸ்டர். ஏன் அண்ணா, ஏன் அக்கா? அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல எனக்கு. So I am so frustrated. So I have stopped praying. இன்னைக்கு ஜெபம் பண்ணாதபடிக்கு 1000 காரணங்கள் நீங்க சொல்லலாம். ஆனா ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 6 காரணங்கள் சொல்லிட்டு நான் போறேன். எப்படி?
ஏன் ஜெபிக்க கூடாதுன்றதுக்காக எத்தனை காரணம் நீங்க சொல்லலாம்? 1000 காரணம் சொல்லலாம். You can give me 1000 reasons why not to pray. ஆனா நான் இன்னைக்கு உங்க மத்தியில 6 பாயிண்ட் சொல்ல போறேன் எதுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு. அந்த 6 சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு the 6 days of the week தான் ஞாபகப்படுத்தினார். We have 6 days of the week. 6 நாளும் வேலை செய்து கிரியைகள் எல்லாமே நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து மேண்டேட்டரியா ஜெபிச்சிடணும் இல்ல, அட்லீஸ்ட் நம்ம உட்காந்து கதவுடைய ஜெபிச்சிடணும். பட் வாட் டு வி டு அட் ஹோம் வி டோன்ட் நோ. ஸோ நான் நினைச்சிட்டேன்னா இந்த 6 பாயிண்ட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் நீங்க வச்சுக்கிட்டா கூட ஜெபிச்சிடலாம் ஒரு நாள். ஓகேயா? ரெடியா டு லிசன் டு why we should pray? ஓகே, பாயிண்ட் நம்பர் 1 இது வந்து மண்டே. ஓகேயா? மண்டேக்கு உண்டான ரீசனை உங்களுக்கு நான் சொல்றேன். why we should pray. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 44ஆம் வசனத்தை யாராவது வாசிப்பீங்களா? இல்ல you can put it for me, I can read it to you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துக்களை சேவியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். How does இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது சொல்லுங்க? நான் யார் சொன்னது இந்த வசனத்தை? How many of you have red letter Bible with you? Red letter Bible. Red letter Bible இருக்கிறவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ற விஷயம் என்னன்னா, எதெல்லாம் ரெட் லெட்டர்ஸ் போடப்பட்டிருக்கோ அது எல்லாமே it came out from the mouth of Jesus Christ. இயேசு சுவாமி சொன்ன ஒவ்வொரு வார்த்தை தான் அந்த ரெட் லெட்டர்ல. இந்த அதிகாரம் முழுவதும் மத்தேயு 5, 6, 7 முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொன்ன வார்த்தைகள் தான். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா யார் சொல்றது? சத்தமான சொல்லுங்களேன். ஜீசஸ்ல ஏசப்பா சொன்னாரு. என்ன சொன்னார்? கடைசியா எப்படி முடிந்து வசனம்? கடைசியா எப்படி முடிந்து ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணுங்கள். ரீசன் நம்பர் 1 why we should pray. ஏன் தெரியுமா? சாமி சொல்லிட்டாரு. Can you ask for any other reason? Jesus சொல்லிட்டாரு ஜெபம் பண்ண சொல்லி. Will you ask why? நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் ஒரு சில பேர் ரொம்ப அக்காமடேட்டிவாக இருப்பாங்க, இல்லை ஒரு சில பேர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் பிள்ளைகள் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. பிகாஸ் இட் ஹஸ் கம். எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து தைரியமாக நான் சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். என் சைட்ல இருந்து சஜஷன் சொல்லுவேன். பட் ஃபைனல் கால் அவருக்கு நான் கொடுத்துருவேன். ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் இஸ் திஸ். அவர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுருக்கேன். ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு யார் சொல்றது? உங்களை பார்த்து ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே ஜெபம் பண்ணு. Will you do it or not? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? Do you need any other reason to pray? அவர் சொல்றார், டி மைனர் பண்ணலாம். டி மைனர். There's a beautiful song. எக்கோ சேர்ந்து பாடுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஒரு நிமிஷம் வச்சிடலாமா? சீமையில போகலாம். எத்தனை பேர் தெரியும் இந்த பாட்டு? இன்னைக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டு பார்த்து நம்ம சொல்ல போறாப்பா, நீங்க என்ன ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. There is no other reason that I really need. இதுக்கு மேல வேற எந்த ரீசனும் எனக்கு தேவையான எனக்கு தெரியல ஆண்டவரே. நீங்க சொல்லிட்டீங்கப்பா, உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உங்க வார்த்தைக்கு நான் மதிப்பு
6. லூக்கா 6ஆம் அதிகாரத்தினுடைய 27-28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது சேம் ஆண்டு நம்ம இப்ப வாசிக்க கேட்ட மத்தேயு 5:44 தான், அதே தான் ரிப்பீட். ஆனா இந்த வசனம் இங்க எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக. இங்க ஆண்டவர் எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? எனக்கு செவி கொடுக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க. ரிமெம்பர், ஆண்டவரை பார்த்து மகளே ஜெபம் பண்ணுன்னு சொல்றாருன்னா நீ ஜெபம் பண்ணுவ நம்புற. நம்ம பார்த்து ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னா அவர் சொன்னா நம்ம கேட்போம், நம்புற. அதனால வசனம் சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். He trusts us. எத்தனை பேர் ஆண்டவர் நம்புறீங்க? அவர்தான் நான் கையை தூக்குறேன். எத்தனை பேர் ஆண்டவர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் நம்புறாரு? How many of you believe that God entrusts me? Hardly one of you. என்ன யோசிக்கிறீங்க நீங்க? உண்மையிலே ஆண்டவர் நம்புறாரு? ஆண்டவர் எல்லாரையும் நம்புவதில்லை. ஆனா நம்பி ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை உங்ககிட்ட வருது, இந்த வார்த்தை உங்களுக்கு நேரா வருது அப்படின்னாலே ஆண்டவர் ரொம்ப நம்புறாருன்னு அர்த்தம். He believes, he entrusts this. அவர் என்ன தெரியுமா? என் பிள்ளை கிட்ட நான் சொன்னா என் பிள்ளை செய்வான்ற நம்பிக்கை தான் அவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை நம்ம வாங்குறோம்னா யார்கிட்ட வேலையை வாங்குறோம் தெரியுமா? நம்ம சொன்னா அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருந்தா தான் வேலை வாங்குவோம். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் நம்மளை நம்புகிறார். நம்ம ஜெபிப்போம். Point number 1. This is a valid reason for Monday, for you to pray on Monday. என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டார், அப்பா கிட்ட சொல்லிட்டீங்கப்பா, நான் செய்வேன் நம்பி நீங்க சொல்லிட்டீங்கப்பா, I'm going to pray. Can we make a decision today? அப்படியே கருத்துல போடி நேரம் கரங்களை வாரத்துக்கு நேரா ஏறெடுத்து, எப்படி நம்ம ஒரு ஓத் ஏறெடுப்போமோ, எப்படி ஒரு ஓத்தை கையில ஏறெடுத்து நம்ம சொல்லுவோமோ, அப்படி நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்ல போறோம். I want you to pray this prayer. Lord, I will pray, Master. I will not leave my prayer. நான் என் ஜெபத்தை நான் விட்டுற மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க சொல்லிக்கிறீங்க ஜெபிக்கணும்னு. உங்க வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. அது மாத்திரம் இல்லை, என்ன நம்பி சொல்லிட்டீங்கப்பா, நான் செய்வேன் நம்பி சொல்லிட்டீங்கப்பா, நான் என்ன ஜெபிப்பாண்டவரே. Lord, I will pray, Master. என்னானாலும் ஆண்டவரே என் ஜெபத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றி அப்பா. நீ சொன்னா போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னா போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. Hallelujah. Okay, Monday ஜெபம் பண்ணிடலாமா? Okay. So Tuesday ஜெபம் பண்றதுக்கு என்ன ரீசன்? What is the reason why we have to pray? அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே போவாதீங்க, இதே வசனத்துக்கு வந்துருங்க. மத்தேயு 5:44. ஆண்டவர் யாருக்காக ஜெபிக்க சொல்றார்? அந்த ஜெபத்திற்கு what is the need for that prayer? ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? இந்த 44வது வசனத்துல உங்கள் சத்துருக்களை, சத்தமா சொல்லுங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அப்புறம் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்றாரு. Is this easy? ரொம்ப ஈஸி. ஆண்டவர் ரொம்ப ஈஸியான விஷயத்தை சொல்லிட்டாரு. I can do it அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம சத்துருக்களை சிநேகிக்கிற துணிச்சல் நமக்கு இருக்கா? சபிக்கிறவர்களை நம்ம திருப்பி சபிக்காம இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். கரெக்டா? இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபிக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணணுமா? நான் வாழ்க்கைக்குள்ள போயிடுவேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபிக்கிறவர்களை என்ன பண்ணணும்?
பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்வாங்க? நன்மை செய்ய சொல்றாரு. இன்னைக்கு எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு கல்யாணத்துக்கு மொய் வைக்கிறதுக்கு யோசிக்கும் பொழுதே யாருக்கு மொய் வைக்கிறோமோ அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு மொய் வச்சாங்கன்னு பார்த்து, கரெக்டா? அவங்க 500 ரூபாய் வச்சாங்க, நம்ம 1000 ரூபாய் வைப்போம். 500 ரூபாய் தான் வைப்போம். அவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு ஏற்றாற்போல நம்ம செய்வது. இதுதான் நம்ம வாழ்வது உலகம். ஆண்டவர் இந்த உலகத்துக்குண்டான காரியங்களை அவர் சொல்லல, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். முடியுமா? முடியாது. கஷ்டம் எத்தனை பேர் சொல்றீங்க? நான் சொல்றேன் கஷ்டம். அது உங்களுக்கு ஈஸியா? யாருன்னா உங்ககிட்ட சண்டை போட்டாங்க உடனே மன்னிச்சிட்டீங்களா? நல்ல ஜனங்களா இருக்கீங்களே. நான் போற இடத்துலலாம் கேட்டேன், எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம் தான், but it is not impossible. It is possible through your prayer. Hallelujah. முடியாததுதான். இந்த உலகத்தின் பார்வையில அது it is not fair. It is unfair. How can you bless somebody who has done so much wrong for you? அவ்வளவு உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நீ எப்படி அவரை ஆசீர்வதிக்க முடியும்? It's not fair. உலகம் சொல்லும் it's not fair. But ராஜ்யம் சொல்லும் it is fair. நீங்க உலகத்தின் பிள்ளைகளா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவ ராஜ்யத்தின் பிள்ளையா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? How many of you want to be kingdom people? Kingdom of God. ஆமாவா? யாரெல்லாம் ஆமா சொன்னீங்களோ? That is the reason you have to pray. If you want to be children of the kingdom of God, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்ம வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா we have to pray. Hallelujah. I will say this in the சத்திரத்துல ஸ்பீக்கிங்னால இது kingdom culture. என்ன கல்ச்சர்? நம்ம கல்ச்சர் என்ன தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நம்ம கல்ச்சர், நம்ம உலகத்துக்கு உண்டான கல்ச்சர் என்ன தெரியுமா? மன்னிக்கவே முடியாது நம்மளால. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். something that happened in our lives. எங்க ஐயா கிட்ட ஒருத்தர் 4 வீடு வாங்கினார். எத்தனை வீடு வாங்கினாரு? ஒரு வீட்டினுடைய விலை எவ்வளோ சொல்லுங்க. அப்போ 4 வீட்டினுடைய விலை ஒரு பைசா கூட தரல. ஏமாத்திட்டார். This happened so many years ago. But ஒரு நாள் ஆண்டவர் என் கணவர்கிட்ட பேச ஆரம்பிச்சார். I want you to forgive him. எப்படி ஆண்டவரே நீங்க பண்ணுவீங்களா? 1 லட்சமா 2 லட்சமா? தாம்பரத்துல மெயின்ல 4 அபார்ட்மெண்ட்ஸ், 4 வீட்டு, எந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டியுடைய ஒர்த் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பைசா கூட அந்த மனுஷன் தரவே இல்லை, இன்ன வரைக்கும் தரல. என் கணவர் சொல்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை வைக்க வந்தாரு. அந்த பொண்ணு கல்யாண செலவுலாம் எந்த பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? யார் காசு? அந்த பொண்ணுக்கு நகை போட்டுருப்பாங்கல்ல, அந்த நகையை பார்த்துட்டு எங்களுக்கு என்ன தோணும்? யார் காசு? And one night, one fine day, God asked my husband to forgive that person. It was tough, but through prayer, the strength that prayer gave was able for my husband to forgive that person. And then in the course of time, 4 times பலனை ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். Hallelujah. This is kingdom culture. This is not the culture of this world that we are living in. நம்ம உலகத்துல வாழற கல்ச்சர் இல்லாம kingdom cultureல நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா we have to pray. Hallelujah. Hallelujah. Amen. Okay. So 2 பாயிண்ட் பார்த்தோமா? முதல் ரீசன் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை நம்பி சொல்லிட்டாரு, நான் ஜெபிக்கணும். நம்பர் 2, ராஜ்யத்தின் தேவ ராஜ்யத்தின் பிள்ளையா நான் வாழணும்னா நான் ஜெபிக்கணும். ஓகே. நம்பர் 3, this is for Wednesday. ஓகேயா? வச்சுக்கோங்க. This is for Wednesday. இந்த நாளுக்கு உண்டான காரணம், why should I pray அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் பொழுது God showed me the prayer garden. What is the prayer garden?
What is the prayer garden? Gethsemane. Bari Gethsemane, பூங்காவில் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாரி கெத்செமனே. A beautiful place where Jesus knelt and prayed. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. மத்தேயு chapter 26. ஓகே, 41ஆவது வசனம். 41ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. So இன்றைக்கு the reason we are going to find out என்ன சோதனை, இன்றைக்கு அந்த சோதனையிலிருந்து நாமும் தப்பிக்கணும்னா நாம ஜெபிக்கணும். அப்போ அது என்ன சோதனை? 2 வசனங்களுக்கு முன்பாக 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, Jesus asked God the Father if there was a way of escape. இந்த சிலுவை மரணத்துக்குள்ள போகாதபடிக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்கிறாரு. அததான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. அப்போ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடணும் அப்படிங்கிறது ஜீசஸுடைய சித்தமா இருந்துச்சு ஃபார் செகண்ட். ஆனா தேவ சித்தம் என்ன? ஆண்டவர் எங்க போகணும்? சிலுவைக்கு போகணுங்கிறது தேவ சித்தம். இன்றைக்கு அந்த சோதனை என்ன தெரியுமா? ஜீசஸ்க்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சோதனை என் சித்தமா தேவ சித்தமா, என் ஆசையா அவர் ஆசையா, என் விருப்பமா அவர் விருப்பமா? இந்த சோதனை இருக்கு பார்த்தீங்களா, இந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளணும்னா we have to pray. நாம இந்த சோதனை எவ்ரிடே இருக்கு நம்மளுக்கு, ஒவ்வொரு நாள் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் தேவ சித்தமா இருக்குது இல்ல சகோதரனே சகோதரியே. A lot of times we decide wrong. ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமா நம்ம நிறைய விஷயத்துல நம்ம சுய விருப்பங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம தெரிவு செய்கிறோம். ஆனா சுய விருப்பம் நிறைவேறக்கூடாது, தேவனுடைய விருப்பம் தான் நிறைவேறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயமா ஜெபிப்பீங்க. Find the reason to pray today if you want to do the will of God. If you want to choose over உங்களுடைய சித்தத்தை பார்க்கிலும் தேவ சித்தத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா we have to pray. ஆமென். எத்தனை பேர் காசு தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்? உண்மையிலே we have நம்ம வாழ்க்கையில நிறைய சுய விருப்பங்கள் இருக்குது. எங்களுடைய சாட்சியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. you would have seen our testimonies. நான் உண்மையிலேயே ரொம்ப ஆசைப்பட்டது ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து டென்டிஸ்ட்ரி முடிச்சு நான் ஹவுஸ் சர்ஜன்சி முடிக்கும் பொழுது என் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் they were getting married to other doctors. So என்னுடைய விருப்பம் என்ன? I want to marry a doctor. ரெண்டு பேருமா, ரெண்டு டாக்டர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மா சேர்த்து பெரிய கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணி நல்லா வாழணும், நல்ல ஒரு சூப்பர் ரன்னிங் கிளினிக்காக இருக்கணும். இதெல்லாம் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. பட் God had different plans. There was a time where we had to என்ன சொல்றோம், ரொம்ப ஒரு குழப்பத்தின் நாட்களுக்குள்ள இருந்துச்சு. ஏன் விருப்பமா கர்த்தருடைய விருப்பமா? கர்த்தருடைய விருப்பம் எங்க ஐயாவை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு முன்னாடி. அவர் யார் பார்த்தீங்கன்னா he was a businessman. ஐயோ, பிசினஸ்க்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லையே. why a businessman Lord? why not a doctor? இது எவ்வளவு நல்லா இருக்கும். நான் ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணா எனக்கு
இன்றைக்கு நான் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு உங்களுடைய விருப்பத்தை ஓர கட்டுறதுக்கும் அவருடைய விருப்பத்தை எடுத்து உங்க மேல வச்சுக்கிறதுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் ஜெபத்துல தான் கிடைக்கணும். அதனால we have to pray. Hallelujah. சொல்லுங்க, என் சித்தமல்ல உம் சித்தமாலா தருகிறேன் உம் கையில். என் சித்தமல்ல உம் சித்தமாலா தருகிறேன் உம் கைகளில். இன்னைக்கு can you pray this small prayer? அப்படியே கண்களை மூடி வானத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி, அப்பா இன்னைக்கு உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. என்னுடைய சித்தத்தை பார்க்கிலும் உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் நான் இருக்கணும்னா நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன்ப்பா. Lord, I pray, Lord, because I want to do your will over everything. என் சித்தமல்ல உம் சித்தமாலா தருகிறேன் உம் கைகளில். என் சித்தமல்ல உம் சித்தமாலா தருகிறேன் உம் கைகளில். Hallelujah. So what was the reason for Monday? சொல்லுங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு, என்ன நம்பி சொல்லிட்டாரு, நான் ஜெபிக்கணும். Number 2, what is the reason for Tuesday? தேவ ராஜ்யத்தின் பிள்ளையா நான் வாழணும், அதனால நான் ஜெபிக்கணும். வெட்னஸ்டேக்கு என்ன ரீசன்? தேவ சித்தத்தை நான் செய்யணும், அதனால நான் ஜெபிக்கணும். ஆமென். இதே சிச்சுவேஷன், இதே கெட்செமனே காரியத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலும் we can read. மார்க் 14:32 பின்பு கெட்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள். Please underline that word. இங்கே உட்கார்ந்திருங்கள். 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள். இங்கே உட்கார்ந்திருங்கள், இங்கே தங்குங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கே இரு, எங்கே ஏச்சு போயிடாது. Stay there, don't move. நீ எந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறியோ, இப்ப நான் உங்களை உட்கார்ந்துருக்கீங்க, ப்ளீஸ் ஸ்டே ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்த பொசிஷன்லயே உட்கார்ந்துருங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் அந்த நாளில் சீஷர்கள் இடத்துல எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? டு ஸ்டே புட். யூ ஸ்டே இன் யுவர் பொசிஷன். நீ இருக்கிற இடத்துல இரு, எங்கே போகாத. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க, படுத்து. கரெக்டா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உட்கார்ந்துருங்கள், நீங்க இங்கேயே தங்கி இருங்கள், உட்கார்ந்துருங்கள். ஸ்டே இன் யுவர் பொசிஷன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொசிஷன் என்ன தெரியுமா? சீஷர் என்ற பொசிஷன். How many of you believe that I am a disciple of God? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? You are Jesus a disciple? எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப ரொம்ப கம்மியா நம்புறீங்க. Then what do you think you are? If you think you are a believer, எத்தனை பேர் நினைக்கிறீங்க விசுவாசி? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அதனால நான் விசுவாசி அப்படின்னா அந்த விசுவாசியா கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கறது இல்லை. ஆண்டவர் சொல்ற உலகத்தை போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை விசுவாசியாக்குங்கள் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அவர்களை சர்ச் மெம்பர்ஸ் ஆக்குங்க, அவர்களை சப்ஸ்கிரிப்ஷன் போடுற மெம்பர்ஸ் ஆக்குங்க, அவர்களை எலெக்ஷன்ல தகுதி இருக்கிற நாமினேஷன் பண்ற அளவுக்கு இருக்கிற மெம்பர்ஸ் ஆக்குங்கள் அப்படியே சொன்னார் ஆண்டவர். என்ன சொல்றது? God does not expect believers. God expects disciples. நீங்க விசுவாசியா இருந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு சகோதரனே சகோதரியே. இனி வரப்போற நாட்கள் மிக கொடூரமான நாட்கள். Where we have to stand for Christ. ஜீசஸாக வைராக்கியமாய் நிற்க வேண்டிய நாட்களுக்குள்ள வந்துட்டோம். இது
அப்படின்னு இருக்கிறவன் தான் விசுவாசி. இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, விசுவாசி சீஷனா. ஓகே, விசுவாசி என்ன சொல்றாங்க? எனக்கு என்ன கிடைக்கும்? சீஷன் என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? விசுவாசி யார் தெரியுமா? பைபிள படிக்கிறவங்க, வாசிக்கிறவங்க. சீஷன் யார் தெரியுமா? பைபிள வாழறவங்க. Who do you want to be? Who do you want to be? கேள்வி இல்ல. We have to be disciples of Christ. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் அவருடைய டிசைபிள் அப்படிங்கிற அந்த பொசிஷன்ல நாம் நிலைத்திருக்கணும்னா நம்ம ஜெபிச்சே ஆகணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த 3 சீஷர்கள் ஜெபிக்கல. என்ன பண்ணாங்க? படுத்து தூங்கிட்டாங்க. என்ன தெரியுமா ஆச்சு? வசனம் சொல்லுகிறது, பேதுரு தூரத்தில் அவரை பின்பற்றினார். நெருக்கம் போயிடுச்சு. ஜீசஸோடு இருந்த அந்த நெருக்கம் போயிடுச்சு. தூரம் பின்பற்றுகிறார். கொஞ்ச நேரம் ஆச்சு. அவ்வளோ நேரம் ஜீசஸ் கூடவே இருந்து என்னாலும் பரவாயில்ல இயேசுப்பா, எனக்கு நான் செத்தாங்க நான் உங்க கூடவே இருப்பேன் சொன்னவர் என்ன பண்ணாரு? இவரை யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு. அன்றைக்கு சீஷர்கள் மறுதளித்தது, அன்றைக்கு சீஷர்கள் பயந்து ஓடி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜெபம் இல்லாம. அந்த ஜெபம் இல்ல. If you want to be a disciple of Christ, disciple அப்படிங்கிற பொசிஷன்ல நீங்க நிலைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா we have to pray. Hallelujah. C minor கொடுத்திருக்காங்க. We have to pray. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில எங்களுடைய ஆலயத்துல we have a discipleship training going on right now. 21 நாட்களும் இந்த சீஷத்துவ பயிற்சியில கர்த்தரை நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில 7 மணிலிருந்து 9 மணி வரையில If you think you are no more a believer but a disciple of Christ, one hour you could say that you could not be there. Participate பண்ணுங்க. What is the true meaning of being a disciple? We will learn together and we will be disciples to the end of our lives. Amen. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 A good reason to pray on Thursday. If you want to be a disciple, pray. Amen. இது எத்தனை நாள் இருக்கு? 2 நாள் இருக்கு. Friday, Saturday. ஐயோ, வீக்கெண்ட் வருது. வீக்கெண்ட் வந்தாலே சந்தோஷம் தான் எல்லாருக்கும். Friday எப்படா வரும்? ரிலாக்ஸா வீட்ல தூங்கலாம் காலையில. அதுவும் சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுட்டாங்க, காலேஜ் வச்சுட்டாங்க, செம்ம கரெக்டா இருக்குல்ல? பிகாஸ் சண்டே காலையில கிளம்பி சர்ச் வந்துடணும், தூங்க முடியாது. சனிக்கிழமை ஒரு நாள் தான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். Let me tell you, a good reason to pray for Friday என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். லூக்கா 22. நான் குயிக்கா போறேன். லூக்கா 22 39 40 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 39 and 40. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். எங்க போனார்? சத்தமா சொல்றீங்களா? அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது, எந்த இடத்தில்? சத்தமா சொல்லுங்க, எந்த இடத்தில்? ஒலிவ மலை. ஓகே. அந்த இடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனை
வெட்கப்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. எங்க ஆண்டவர் சொல்ற ஜெபம் பண்ண சொல்லி? சொல்லுங்க எங்க? which place? which place? ஒலிவமலை. how many of you been to Mount of Olives? இஸ்ரேலுக்கு பயணித்தவர்கள் இல்ல. இப்ப ஆசையா இருக்குது, நம்ம போக முடியல இல்ல, ரொம்ப சண்டையா இருக்குது, போனா நம்ம திரும்பி வரமாட்டோம் நினைக்கிறோம், அந்த மாதிரி சூழ்நிலை. ஓகே, மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். இந்த ஒலிவ மலை, இந்த ஒலிவ மலை is a place of separation. It is a place of ரெண்டு காரியத்தை பிரிக்கிற இடம் தான் இந்த ஒலிவ மலை. எந்தெந்த இடம்னா, ஒரு பக்கம் we have the temple of God, எருசலேமின் தேவாலயம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் யூதேயாவின் வனாந்திரம் ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த வனாந்திரத்தையும் தேவ ஆலயத்தையும் நடுவாய் பிரிக்கிறது எது பார்த்தீங்கன்னா ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலையில ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கும் தெய்வத்தையும் நம்மையும் பிரிக்கிற எந்த பொசிஷன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த பிரிவினை மத்தியில நம்ம செய்ய வேண்டியது ஜெபிக்கணும். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்படாதபடிக்கு என் கை குறுகி போகவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உனக்கும் எனக்கும் நடுவுல ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவருக்கு பேர் பாவம். only sin will separate you from God. உங்களுக்கும் தெய்வத்துக்கும் செப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாவியை நேசிக்கிறவர், ஆனா பாவத்தை வெறுக்கிறவர். He is the most holy of holy gods. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவரால் இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் ஜீசஸ் அந்த சிலுவையில தொங்கும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் தலைமையை சுமத்தப்பட்ட பொழுது அந்த வானம் இருண்டு போனது. ஆண்டவர் கதறுகிறார், தேவனே என் தேவனே ஏன் என்னை? Because there was so much of separation between God the Father and Jesus. இன்னைக்கு அங்க மாத்திரம் இல்லை, உங்களையும் தெய்வத்தையும் பிரிக்கிற பாவம் என்கிற சோதனையிலிருந்து நாம் மேற்கொள்ளணும்னா we have to pray. Anything that separates you from God the Father, you have to pray. எத்தனை பேருக்கு ஆண்டவரோட தூரமா இருக்கணும்னு ஆசையா, கிட்ட இருக்கணும்னு ஆசையா? Always we need, see, Christianity is not a religion, it is a relationship with God. கிறிஸ்தவம் வந்து ஒரு மதம் இல்ல, தெய்வத்தோடு இருக்கிற உறவு தான். அந்த உறவுலே விரிசல் எதை கொடுக்கும்னா பாவம் தான் கொடுக்கும். அந்த பாவத்தை மேற்கொள்ளணும் நினைச்சீங்கன்னா we have to pray. வீக்கெண்ட் வரதான் நிறைய சூழ்நிலைகள்ல இங்க போகலாம், அங்க போகலாம், சினிமாவுக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்தலாம். Remember for Friday, anything that separates you from God, அதிலிருந்து நம்ம விடுபடணும் தான் நம்ம ஜெபிச்சோம். Hallelujah. One last, finish பண்றேன். சனிக்கிழமை எப்பவுமே என்ன சொல்றாங்க? ஒரு சனிக்கிழமை சொன்னாலே அது ஒரு என்ன நாள் சொல்லுவாங்க? சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ. என்ன நாள் சொல்லுவாங்க? சொல்லுங்க. டிபிஎம் சிபிஎம் போறவங்களுக்கு நல்லா தெரியும். காஸ்டிக் பிரேயர் நம்ம ஊர்ல அப்படி அவங்க சிபிஎம் டிபிஎம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஓவர்கம் செப்பரேஷன். ஜாலி என்ன தெரியுமா? வெயிட்டிங், ஆயத்த ஜெபம். எதற்காக ஆயத்தம்? சனிக்கிழமை எதற்காக ஆயத்தம்? கொயர் ப்ராக்டிஸ் சனிக்கிழமை எதுக்காக? சண்டே பாட்டு பாடுறதுக்காக. ஐயர் சனிக்கிழமை உட்காந்து மெசேஜ் ரெடி பண்ணுவார். எதற்காக? சண்டே பேசுறதுக்காக. நீங்க சனிக்கிழமையே என்ன போடுங்க, என்ன பிளவுஸ் கரெக்டா எடுத்து வச்சிருப்பீங்க அப்படித்தானே? இல்ல இல்ல இல்ல, நாங்க காலையில தேடுவோம், அதுவும் வீரல் இருக்கிற மொத்தத்தையும் கீழே இறக்கிடுவோம் அப்படித்தானே? அதுதான் இப்ப கொஞ்ச நாளா நான் என்ன பண்றது, செட் ஆக மாட்டேங்குது அப்படி பிளவுஸும் புடவையும். அதனால ஏதாவது காமனா தைச்சு வச்சுக்கிறது, மாத்தி மாத்தி போட்டு போறது. யார் என்ன சொல்ல போறாங்கல்ல, இந்த மாதிரி நிலைமை பண்ணுவோம். So remember, Saturday is a day where you prepare for Sunday. There is something we need to prepare for. மார்க் 13ஆம் அதிகாரம். மார்க் 13ஆம் அதிகாரம்.
நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து. நம்மளுக்கான சனிக்கிழமை தெரியும் சண்டே வரும்னு. And I remember, we don't know when Jesus is going to come back. இயேசு சுவாமி திருப்பி எப்போ வர போறாருன்னு ஜீசஸ்க்கே தெரியாத வசனம் இருக்கிறது. பிதா ஒருவரை தவிர அந்த காலத்தையும் அந்த நாளிலேயும் ஒருவருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாததுனால நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? We have to be prepared to meet our God. இதே அதிகாரத்துல 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை கொண்டிருந்த 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அந்த கூட்டி சேர்க்கப்பட்ட கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம ஜெபிச்சே ஆகணும். எத்தனை பேர் காசு அந்த கூட்டத்துல இருக்கணும்? ஏதோ ஒரு மேஜர் கூட நான் ரொம்ப ஓல்ட் சாங் ஒன்று ரிமெம்பர் பண்ணேன். Oh when the saints, தெரியுமா அந்த பாட்டு? Go marching in. Oh when the saints go marching in. Oh how I want to be in that number. When the saints go marching in. Marching home அல்ல. Oh when the saints go marching home. I want to be in that number. இந்த பரிசுத்த வாழ்க்கையில எல்லாம் மார்ச் பண்ணிட்டு எங்க போறாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கல்ல. ஆண்டவர் கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் சந்தோஷமா தைரியமா போவாங்கல்ல. ஓ how I want to be in that number. அந்த நம்பர்ல அந்த கூட்டத்துல நான் இருக்கேன் ஆண்டவரே. எத்தனை பேர் காசு அந்த கூட்டத்துல நம்ம இருக்கணும்னு ஆசையா இல்லையா? இந்த உலகத்துல பிரயாசப்படுறது எதுக்காக? அவங்க போறதுக்காக தானே. அவரை முகமுகமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூமியில இவ்வளோ பிரயாசப்படுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த இடத்துக்கு நம்ம போற நாள் நமக்கு தெரியாது. அதனால we always have to be prepared. அந்த preparedness ஹெல்ப் பண்றது பிரேயர் தான். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் காசு? ஆமென். Thank you Jesus. கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. பாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன். பாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். இந்த ஏக்கம், இந்த ஆசை உங்களுக்கு இருக்கும்னா நீங்க நிச்சயம் ஜெபிப்பீங்க. ஹalleluya. I have given you 6 solid reasons to pray. You may have 1000 reasons not to pray, but இன்னைக்கு சொல்ற 6 ரீசனை வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க கர்த்தர் உங்க பிரேயர் லைஃபை இன்னும் ஸ்ட்ரென்தன் படுத்துவார். He will strengthen us. Remember, perfect pray பண்றதுக்கு நமக்கு தெரியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்காக, நமக்கு பலவீனங்களிலே உதவி செய்வதற்காக வாக்குகிடங்கான பெருமூச்சுகளோட நமக்காக விண்ணப்பம் செய்ய அவர் கூடவே இருக்கிறார். ஹalleluya. நம்பர் 1, ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை நம்பி சொல்லிட்டாரு, நான் ஜெபிக்கணும். நம்பர் 2, தேவராஜ்யத்தின் பிள்ளையா நான் இருக்கணும்னா நான் ஜெபிக்கணும். நம்பர் 3, என் சித்தம் இல்ல அவர் சித்தத்தை நிறைவேற்றலாம் நான் ஜெபிக்கணும். நம்பர் 4, சீஷனற்ற நிலையில நான் நிலைக்கணும்னா நான் ஜெபிக்கணும். நம்பர் 5, என்னை ஆண்டவர் விட்டு பிரிக்கிற பாவத்திலிருந்து பாவத்தை நான் ஜெயிக்கணும்னா நான் ஜெபிக்கணும். நம்பர் 6, அந்த தெய்வத்துடைய வருகை எப்போது எனக்கு தெரியாததுனால அதற்கு ஆயத்தமாகி நான் ஜெபிக்கணும். ஆமென். கட்டளை முடிந்தாலே தாண்டி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம்ப்பா. நீங்க
face at the end. அப்பா உங்களை நாங்கள் முகமுகமா பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் பூமிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் பிரயாசங்கள் எல்லாமே அந்த பரலோக வாழ்க்கைக்காக தான் ராஜா. அப்பா விசேஷமாய் இந்த படப்பில் இருக்கிற அப்பா இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அப்பா நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பிளஸ் பண்ற ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் let them rise up for you master. உங்களுக்காக எழும்புகிற பரிசுத்த சந்ததி இந்த ஆலயத்திலிருந்து எழும்பட்டும் ராஜா. உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஸ்ரீஷன் கூட்டம் இந்த ஆலயத்திலிருந்து எழும்பட்டும் ராஜா. அப்ப தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்கிற பிள்ளைகளாய் இந்த ஆலயத்திலிருந்து எழும்புவார்களாக அப்பா. மனதார ஆண்டவரே அற்பமான ஊழியக்காரியாய் மனதார இயேசுவின் நாமத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் bless பண்றேன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. Let them be blessed in your name, Master. Lord, we want to pray and we want to pray more, அப்பா. இன்னும் எங்களை அதிகமா எடுத்து ஜெபிக்க வைங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.